இல்லை, பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு குடும்ப படம் எடுக்கிறோம்னாவே சீரியல் அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுதிடுவாங்க. இல்லை கிளிசவாக இருக்குது, கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப சவாலானது. அந்த மாதிரி ஒரு குடும்ப படம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப அதை டீல் பண்ணுறது கொஞ்சம் விட்டோம்னா சீரியலாக மாறிடும். அது உண்மைதான். இந்த படமும் ஒரு கணவன் மனைவி உறவை எடுத்து பேசும்போது கொஞ்சம் விட்டோம்னா ட்ராமாவாக மாறிடும். அதுதான் சொல்லலை. ரைட்டிங்க்குன்னு டைம் எடுத்துக்கிட்டேன். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். நிறைய கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய அதுக்குள்ளே இருக்கும். இன்னொன்று, இதை இப்போ நீங்கள் இந்த வருஷமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானாக இருக்கட்டும், லப்பர் பந்தா இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், மாமன், எல்லாமே குடும்ப படங்களுக்குள்ள மக்கள் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய உறவுகள் என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் தனித்தனியாக இருந்தாலும் அவங்களுக்குமே ஒரு திருவிழாவோ ஒரு கல்யாண அதுவோ ஒரு சடங்கோ ஒரு தேவைப்படுது. அந்த மாதிரி உறவுகள் என்னைக்குமே அதை தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கும் இல்லை, அது பாசமலர் காலத்து மட்டும் இல்லை, கடைக்குட்டி சிங்கம் காலம், தலைவன் தலைவி காலம் கிடையாது. இன்னும் 10 வருஷம் சென்றும் இந்த படங்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே எமோஷனல் இடியட்ஸ் தான். எமோஷனலுக்கு நம்ம அட்டாச் பண்ணிடுவோம்.